தெரியாது. ஏன்னா நாங்க கொடுக்கக்கூடிய மனுக்கள்லாம் முதலமைச்சர் பாருக்கு போகுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா நாங்க வச்ச கோரிக்கைகளை அப்படியே நிலுவையிலே இருக்கு. அதாவது அடிப்படை சம்பளம் 36,000 ரூபாயும், வேலை நேரத்தை 8 மணி நேரம் ஆகும், பணியிடத்தோட பாதுகாப்பு, குவாரியில வேலை செய்யக்கூடிய ஆபரேட்டர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும். நிறைய குவாரிகள பாதுகாப்பே இல்லை. குவாரினா ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு இல்லாம அதுல பாதாளத்துல நாங்க தொழிலாளிகள் வேலை செய்ய பார்த்திருப்பீங்க. திருநெல்வேலியில செல்வம் என்ற ஒரு தொழிலாளி காப்பாத்துங்க எந்த மாதிரி கஷ்டப்பட்டாருன்னு எல்லாருமே பார்த்திருப்போம். இன்னைக்கு அந்த குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்றது அரசாங்கம் பார்த்திருக்கா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு அந்த குடும்பம் கவனிக்க ஆள் இல்லாத நிலையில இருக்கு. அந்த குடும்பம் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள், தொழிலாளர் குடும்பங்கள் ஆதரவட்டு இருக்கு. இந்த எல்லாம் நாங்க கணக்கெடுத்து பார்த்ததுல அந்த குடும்பங்களை ஒரு அரசாங்கமா இருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல தவறி இருக்காங்க. அதெல்லாம் நினைவு கூறும் வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த தொழிலாளிகள் சாதாரண தொழிலாளிகள் இல்ல, கிட்டத்தட்ட ராணுவ வீரர்களுக்கு இணையான ஒரு தொழிலாளிகள். 3 நிலைச்சரிவுல பார்த்திருப்பீங்க. என் தொழிலாளி அங்க உயிரிழந்த குடும்பங்கள்லாம் எடுக்கும்போது ஒரு வாரத்துக்கு எனக்கு சாப்பாடு கூட இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் விட்டதெல்லாம் அது அந்த குடும்பத்தோட கண்ணீரை தான் நாங்கெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா தொழிலாளியும் இருக்காங்க. ஆனா எங்க தொழிலாளிகள் கண்ணீர் துடைக்கிறதுக்கு இந்த அரசு முன்வர வேண்டும். இந்த பேரணி வரும். 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் இன்று நடத்தக்கூடிய இந்த நடைப்பயணம் அரசு கவனத்துக்கு சென்றடைய வேண்டும். அதாவது இவர்கள் ஆபரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணது எங்கன்னா மிகப்பெரிய பள்ளங்கள், அதாவது தமிழகத்துலதான் அதிக ஆழமான மலைகள் நோண்டப்படுது. ஆகவே அங்க ஒர்க் பண்ணக்கூடிய இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சொல்ல போனால சிலருக்கு ஓட்டுநர் உரிமமே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுக்காக பல அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பாதுகாப்பை அரசு முன்வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆபரேட்டர்ஸ் உடைய ஒர்க் நிறைய அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஐஏஎஸ் போன்ற அதிகாரிக்கு தெரியவதில்லை. ஆகவே அதை தெரியப்படுத்துவதற்காக தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், வேலை நேரம் போன்ற பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் போன்ற கோரிக்கைகளை வைத்துதான் இன்று இந்த நடைப்பயணம் ஊர்வலம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த நடைப்பயணத்துடைய நோக்கம் முதல்வருடைய கவனத்திற்கும் போக்குவரத்து அமைச்சருடைய கவனத்துக்கும் சென்றடைய என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஜேசிபி தொழிலாளர்கள் ஒரு இடம் வாங்கிய பிறகு ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு சொன்னா முதல்ல ஜேசிபி தான் உள்ளே வரும். அந்த ஜேசிபி தான் பள்ளம் போடும். அப்படி பள்ளம் போடுகின்ற போது, பாதிக்கப்படுகின்ற போது அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்று பேரணி துவங்க இருக்கின்றோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த அசோசியேஷனுக்கு என்றென்றைக்கும் தோல் கொடுக்கும். அதே போல் இந்த அசோசியேஷனுக்கு நம்ம யுவராஜ் தலைவரும் வந்திருக்கிறாரு. தமிழகத்துல, தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பேரணி, உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கின்றது. தோழர்களே, பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள், பிரஸ் மீடியாக்கள், நீங்களும் ஒரு தொழிலாளி, நாங்களும் ஒரு தொழிலாளி. என்னதான் கூட்டமா நாங்க பேரணி, போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் கூட நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டு போய் சென்றால் மட்டுமே அது உளவுத்துறைக்கு போகும், தமிழகத்துடைய முதல்வருக்கு போகும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போகும். அந்த வகையில் இந்த விஷயத்தை நீங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒரு தொழிலாளிகளாக இருந்து, நீங்களும் ஒரு தொழிலாளிகளாக இருந்து உங்களுடைய உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு இதை ஊடகங்கள் மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சிறப்பான முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பல போராட்டங்கள் நடந்தாலும் கூட எது தொச்சு போட்டே போய் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் உளவுத்துறை முக்கியமாக கவனித்து முதல்வருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும். சிறந்த முதல்வர்னு நாங்களே தான் சொல்றோம், சிறப்பான முதல்வர்னு அதையும் நாங்க தான் சொல்றோம். இன்னைக்கு அவல நிலையும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுகின்றது. ஆனால் வந்த பிறகு இந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனை தீர்வுதான் பாத்தீங்கன்னா எந்த தொழிலாளிக்கும் பிரச்சனை தீர்ந்திருந்தா இங்க இது மாதிரி பேரணி எல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தயவு கூர்ந்து முதல்வர் அவர்கள் எங்கெல்லாம் போராட்டம் நடக்கின்றதோ அதுக்கு ஒரு தீமை போட்டு அதை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை அவர் எடுக்க வேண்டும். இந்த நேரத்துல நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.